Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. 2025 ஆண்டு மைல்கல்லாக தங்கம் ஒரு சவரன் 3/4 லட்சத்தை எட்டியுள்ளது. இந்நிலையில் கடந்த ஆண்டுகளில் அக்ஷய திருதியை நாளில் தங்கம் விலை எவ்வளவாக இருந்தது, தங்கம் விலை தொடர்ந்து உயர என்ன காரணம், விரிவாக பார்க்கலாம். தங்கத்தை வாங்க மக்கள் விரும்புவது அணிந்து கொள்வதற்காக மட்டுமல்ல, தொடர்ந்து லாபத்தை கொடுத்து வருவதோடு அவசர தேவைக்கு அடகு வைக்க பயன்படும் என்பதற்காகவும் தான். அந்த வகையில் புது செயல்களை தொடங்கவும் புது பொருட்களை வாங்கவும் நல்லதொரு தொடக்கமாக கருதப்படும் அக்ஷய திருதியை நாளில் தங்கம் வாங்குவது சிலருக்கு வழக்கமாகவும் பலருக்கு விருப்பமாகவும் இருக்கிறது. இந்த மஞ்சள் உலோகத்தின் விலை கடந்த 40 ஆண்டுகளுக்கு முன் எவ்வளவாக இருந்தது, தற்போது வரை அதன் விலையற்ற விவரங்கள் என்ன, தெரிந்து கொள்வதில் எல்லோருக்கும் ஆர்வம் இருக்கத்தான் செய்கிறது. 1980 ஆண்டில் 22 கேரட் ஆபரண தங்கம் ஒரு சவரன் எவ்வளவு தெரியுமா? கேட்டால் ஆச்சரியமாக இருக்கும். வெறும் 1000 ரூபாய் தான். 20 ஆண்டுகளுக்கு பிறகாக 2004 ஆண்டில் தங்கம் ஒரு சவரன் 5000 ரூபாய்க்கு விற்கப்பட்டிருக்கிறது. 2008 10,000 ரூபாய்க்கும் 2011 20,000 ரூபாய்க்கும் விற்பனையாகி இருக்கிறது. 2020 ஆண்டில் ஒரு சவரன் 30,000 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் 2021 ஆண்டில் 40,000 ரூபாயாக விலை உயர்ந்தது. 2024 1/2 லட்சத்தை தாண்டிய தங்கம் விலை தற்போது வரலாறு காணாத ஏற்றமாக ஒரு சவரன் 70,000 தாண்டியுள்ளது. தமிழகம் முழுவதும் 30,000 சிறிய பெரிய தங்க நகை கடைகள் செயல்பட்டு வருகின்றன. இதில் 20% கடைகள் சென்னையில் உள்ளதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. கொரோனாவுக்கு பிறகான நாட்களிலிருந்தே தங்கத்தின் விலை கணிசமாக அதிகரிக்க தொடங்கியதை பார்க்க முடிகிறது. இதற்கு சர்வதேச அளவில் நிகழும் போர் பதற்றங்கள், அமெரிக்காவின் வரி கொள்கைகள் போன்றவற்றால் பாதுகாப்பான முதலீடாக கருதப்படும் தங்கத்தில் முதலீட்டாளர்கள் ஆர்வம் காட்டி வருவதும் தங்கம் விலை உயர காரணமாக அமைந்துள்ளது. எனவே தங்கம் வாங்க நம்பிக்கை மட்டுமே காரணம் என கூற முடியாது. 2018 ஆண்டு வந்த அக்ஷய திருதியை அன்று தங்கம் 1 கிராம் 2,978 ரூபாயாக இருந்தது. 2019 3,022 ரூபாயாக உயர்ந்த தங்கம் விலை 2020 ஆண்டு 15% உயர்ந்து 4,509 ரூபாயாக அதிகரித்தது. 2021 4,492 ரூபாயாகவும் 2022 4,816 ரூபாய்க்கும் 2023 5,665 ரூபாய்க்கும் 2024 6,600 ரூபாய்க்கும் விற்கப்பட்ட நிலையில் தற்போது 1 கிராம் 9,000 ரூபாயை தொட்டிருக்கிறது. வீடுகளில் ஆபரண தங்கத்தை பாதுகாப்பது தற்போதுள்ள காலத்தில் சிரமமாக கருதப்படுகிறது. எனவே அத்தியாவசிய தேவைக்கு மட்டுமே தங்கத்தை ஆபரணமாக வைத்துக் கொள்ளலாம். மியூச்சுவல் ஃபண்ட், பங்குச்சந்தை சார்ந்த முதலீடுகளுடன் ஒப்பிடும்போது தங்கம் தொடர் ஏற்றத்தில் தான் இருக்கிறது. எனவே கோல்ட் பாண்ட், கோல்டு ETF போன்ற திட்டங்களில் முதலீடு செய்து பாதுகாப்பான லாபத்தை பெற முடியும். இதன் மூலம் ஆபரண தங்கத்தை வாங்கும் போதும் விற்கும் போதும் செலுத்தும் செய்கூலி, சேதார கட்டணங்கள் மிச்சமாகும். புதிய தலைமுறைக்காக கௌசல்யா. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.